ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஷின் சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது அவசர கால ஏற்பாடுகள். நம்மளோட அரசியல் அமைப்பில் பகுதி 18 விதி 352 360 வரைக்கும் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 3 எமர்ஜென்சிஸ் இருக்கு. இதை பிரசிடென்ட், அதாவது ஜனாதிபதி தான் டிக்ளேர் பண்ண முடியும். முதல்ல நம்ம பார்க்க போறது நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது தேசிய அவசர நிலை. இது ஆர்டிகல் 352 சொல்லப்பட்டிருக்கு. எதன் காரணமா இதை கொண்டு வர முடியும்னு பாத்தீங்கன்னா, போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி காரணமா தான் இந்த தேசிய அவசர நிலையை அறிவிக்க முடியும். இந்தியாவில் இதுவரைக்கும் 3 முறை இதை கொண்டு வந்திருக்கோம். 1962, 1971, 1975 மொத்தம் 3 முறை ஜனாதிபதி இதை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுலையுமே சிறப்பு பெரும்பான்மை மூலமா ஒப்புதல் வாங்கி தான் இதை டிக்ளேர் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது மாநில அவசர நிலை. இது விதி 356 சொல்லப்பட்டிருக்கு. மாநில அரசு அரசியல் அமைப்பை மீறி செயல்படும் போது ஜனாதிபதி இதை அந்த மாநிலத்தில் டிக்ளேர் பண்ணுவார். முதல் முறையாக பஞ்சாப்ல 1951 இந்த மாநில அவசர நிலையை டிக்ளேர் பண்ணாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 1976, 1980, 1988, 1991 4 முறை இந்த மாநில அவசர நிலையை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 அவையிலையுமே சாதாரண பெரும்பான்மை மூலமா ஒப்புதல் வாங்கி இதை டிக்ளேர் பண்ணலாம். 1994 எஸ்ஆர் பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கின தீர்ப்புக்கு அப்புறமா இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றது நம்ம இந்தியாவில் குறைஞ்சிருக்கு. மூணாவதா நம்ம பார்க்க போறது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, அதாவது நிதி அவசர நிலை. இது விதி 360 சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் நிதி நிலைத்தன்மை அப்படி இல்லைன்னா கடன் தன்மை ஆபத்தில் இருக்கும்போது பிரசிடென்ட் இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவார். ஆனால் இந்தியாவில் இதுவரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்படவே இல்லை. இதுவும் லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுலேயுமே எளிய பெரும்பான்மை மூலமாக ஒப்புதல் பெறப்பட்டு டிக்ளேர் பண்ணப்படும். இது டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஜனாதிபதியை தவிர ஈவன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட எல்லாருக்குமே சம்பளம், படிகள் எல்லாமே குறைக்கப்படலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.